நம்பிக்கையோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க செய்ய போகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நீங்கள் காணாத சில ஆசீர்வாதங்களை, நீங்கள் உங்க கையிலே வந்து சேராத சில நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் தரப்போகிறார். இது மனிதனால முடியாதது. கர்த்தரால உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் வாய்க்க செய்ய போகிறார். நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, அநேக நாட்களாக செபித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத, நம்ப முடியாத, கிரகிக்க முடியாத சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை உங்க கண்கள் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். மனித ரீதியாக உங்க வாழ்க்கையில முடியாதது, உலக மனிதனால் முடியாத காரியங்கள் தேவனை நம்பி இருக்கிற உங்க வாழ்க்கையில, தேவன் எனக்கு செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாய் காணாத நன்மைகளை, காணாத அற்புதங்களை, காணாத அதிசயங்களை உங்க வாழ்க்கையிலே நடக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். என கண்பான தேவ பிள்ளைகளே, உங்க விசுவாசம் வீணாய் போவதே இல்லை. நீங்கள் தேவனை நம்பி இருந்து தேவன் எனக்கு செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியம் வீணாய் போவதே இல்லை. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு செய்வார். காணாத நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இதுவரை உங்க கையிலே வந்து சேராத அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். நம்பிக்கை விட்டு விடாதீங்க. வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் விசுவாசமானது காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே செபிக்கிற, வேண்டிக் கொள்ளுகிற, நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உடைய கண்கள் காணவில்லை. ஆனா அதை தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அதை காணும்படி உடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே.